கமிஷனுடைய வேலை என்ன? தேர்தலில் ஒரு சமத்தளத்தை பேணும். சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு நாடு ஒரு சாதிக்கு ஒரு சுடுகாடு கொண்டுவாங்க. அதுதானே பேச துணிச்சல். இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகை உள்ளது. நீ இந்த ஒரு முறை நடத்துற தேர்தலையே 10 பேஸ் நடத்துற. அதை கொண்டு வந்துருங்க. கட்சிகளுக்கு வாக்களிக்கிறது எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வருதோ அவங்க திரும்ப வச்சுக்கிறாங்க. இப்ப இறந்து போயிட்டாங்களா அந்த கட்சியை. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே இந்தியா, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே தேர்தல். இது அப்படியே தொடருது. நேற்று ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க. 200க்கும் மேற்பட்ட 38 நினைக்கிறேன் ஆதரவு, 198 எதிர்ப்பு. இதை பார்க்குற போது சுயம் சேவக்கூடிய சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கருத்தாக்கம் இந்த நாட்டில் எல்லா விதங்களிலும் வெற்றி பெற்று வருகிறது. பெடல் ஸ்ட்ரக்சரு கம்ப்ளீட்டாக அழியுங்கிறாங்க திமுகவும் மமதாவும். கூட்டாட்சி தத்துவம் முழுமையாக எராடிகேட் பண்ணப்படும் என்கின்றார்கள். மூன்றாவது, மாநில பிரச்சனைகள் அது முழுமையாக புறந்தள்ளப்படும் என்ற அச்சமும் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். எப்படி இதை அவதானிக்கின்றது இடதுசாரி? ஒரே நாடு ஒரே தேர்தல் அது ஒன்றும் இல்லாத ஒரு விஷயம் இல்லை. 52வது வருஷம் நடந்த முதல் பொது தேர்தல் 57, 62, 67 வரைக்கும் போச்சு. 67 இல்லை, அதுதான் பெரிய பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அதே தான் நீங்களும் ரிப்பீட் பண்ணுறீங்க. 57ஓட முடிஞ்சிடுச்சு. 57ல் கேரளாவில் எலெக்டட் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணாங்க 356 பயன்படுத்தி. அப்போ 59லேயே மறுதேர்தல் வந்துச்சு கேரளாவுக்கு. முடிஞ்சிச்சா? அப்பவே இல்லை. அப்பவே இல்லை. சரி, அது எதுக்குன்னா முத தேர்தல் நடைமுறை வந்தபோது அது சாத்தியமாகும். அது இந்தியாவில் குடியரசான பிறகு என்ன விஷயம்னா, மாநிலங்களினுடைய ஒன்றியம் தான் இந்தியா. நீங்கள் ஆர்டிகிள் நம்ம கான்ஸ்டியூஷனுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஷல் பி தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதுதான் சொல்லப்படும், ஷல் பி தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ மாநிலங்களுடைய தன்மை வேறு, ஒன்றிய ஆட்சி பகுதி என்பது வேறு. நீங்கள் ஒரு பெரிய பட்டியலை கொடுத்தீங்க, ஒரு எலெக்ஷன் ஒரு நாடு ஒரு எலெக்ஷன், ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டு, ஒரு நாடு ஒரு மொழி எல்லாம் கொண்டு வந்தீங்க. ஒரு மதம் எல்லாம் வரும். ஒரு நாடு ஒரு சாதிக்கு ஒரு சுடுகாடு கொண்டு வாங்க. அதுதானே பேச உங்கள் துணிச்சல் இருந்துச்சுன்னா கொண்டு வாங்களேன். இந்தியா முழுக்க இனிமேல் இந்துக்களுக்கு, நான் இஸ்லாமியர்களுக்கு கொடுங்க, கிறிஸ்தவர்களுக்கு கொடுங்க, தலையிட வேண்டாம், பௌத்தர்களுக்கு கூட கொடுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நான் தான் சொல்றேனே, ஒரு நாடு ஒரு சுடுகாடு தான், இந்துக்களுக்காகவே பிறந்தேன் அப்படின்னு சொல்ற ஆர்எஸ்எஸ் நாளைக்கு அறிக்கை சொல்லுங்க. அதே மாதிரி இந்த சங்கராச்சாரியில 4 பேர் ஏங்க வம்ச வழியில தொடர்ந்து அவங்களே இருக்கட்டும். ஒருத்தரை தலிதா போடுறேன், இன்னொன்னு பிராமண பெண்ணை போடுறேன், பிராமண பெண்ணில் ஒருத்தரை போடுறேன், இன்னும் ஒருத்தரை ஓபிசியில் போடுறேன். எங்க போட சொல்லுங்களேன். எதுல? சங்கராச்சாரியர் 4 பேர் மடத்துல. அப்ப எல்லாம் பேசலாம், என் நோக்கம் என்ன என்பதுதான் கேள்வி. இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகை உள்ளது. நீ இந்த ஒரு முறை நடத்துகிற தேர்தலையே 10 ஃபேஸ் நடத்துகிற. காஷ்மீரில் 5 ஃபேஸ் நடத்துகிற. ஒரிசாவில் 3 ஃபேஸ் நடத்துகிற. சின்ன மாநிலங்களில் தமிழ்நாட்டை ஒரே ஃபேஸில் நடத்துகிற. இன்னைக்கும் ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் நடத்துகிற. சின்ன மாநிலம், 4 கோடி வாக்காளர்கள். இதுக்கே உங்களுக்கு முடியல. அப்போ அபரிதமான ஒரு அதிகாரத்தை நீங்கள் தேர்தல் கமிஷனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. தேர்தல் கமிஷனுடைய வேலை என்ன? தேர்தலில் ஒரு சமத்தளத்தை பேணணும். அரசியல் கட்சிகளுக்கு பேணுதா? யாருக்கு அதிக பணம் கொடுக்கப்படுது, யாருக்கு அதிக நன்கொடை கிடைக்கிறது, இடியையும் சிபிஐயும் ஐடியும் பயன்படுத்தி யார் எலக்டோரல் பாண்டில் அதிக லாபம் பெற்றார்கள், அது குறித்து இதுவரையும் வாய் மூடி இருக்கிறது. அதெல்லாம் சீர்திருத்தம் கொண்டு வரணும். தேர்தல் முறையில் சீர்திருத்தம் வேணும் என்பதில் எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. ஆனால் இது சீர்திருத்தம் அல்ல, இது சீர்குலைவுங்கிறோம். சீர்திருத்தம் எப்படி வரணும்? இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்றீங்க, அடிக்கடி தேர்தல் நடந்துச்சுன்னா செலவாகுது 60,000 கோடியா? ரைட்டு, 60,000 கோடி பெரிய விஷயம் இல்லை. நான் சொல்றேன், ஒரு அரசியல் கட்சி செலவு செஞ்சதே 25,000 கோடி ஆண்டு பாஜக. நான் சொல்றேன், இப்போ இடைத்தேர்தல் ஏன் வருது? ஒரு உறுப்பினர் இறந்து விட்டால் அது அந்த 6 மாதத்துக்கு பிறகு அது வேக்கண்டாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக சொல்லுது, நம்ம மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தெளிவாக சொல்லுது. 6 மாதத்துக்கு மேலே அரசாங்கம் இல்லாமல் இருக்க முடியாது இந்தியாவில். அதே மாதிரி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த தொகுதிக்கு இல்லாமல் இருக்க முடியாது.
அப்போ என்ன பண்ணுது, அந்த 6 மாதத்துக்குள்ள ஒரு தேர்தல் இடைத்தேர்தல் நடத்தணும். நாங்கள் எல்லாருமே ஒத்துக்கிறோமே, எலக்டோரல் ப்ராசஸில் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைன்னு சொல்கிறோம், ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம், அதை கொண்டு வந்துருங்க. கட்சிகளுக்கு வாக்களிக்கிற போது எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வருதோ அவங்க தீர்மானிச்சுக்கிறாங்க. இப்போ இறந்து போயிட்டாங்களா, அந்த கட்சியை ஒரு ஆளை நியமிச்சுக்க சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்களுக்கு தானே 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்கு, அந்த கட்சியை சார்பில் இன்னொருத்தரை போட சொல்லுங்க. இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் காரணம் காட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நாடு ஒரு தேர்தலுங்கிறீங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்னன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒவ்வொன்று இருக்குது. வளர்ச்சி திட்டங்கள் யார் யாரெல்லாம் அதை ஆதரிச்சிருக்காங்க, ஃபிக்கி ஆதரிக்குது, சேம்பர் ஆஃப் இந்தியன் காமர்ஸ் இருக்க அது ஆதரிக்குது. அப்போ பெரும் முதலாளிகள் நிறுவனங்கள் ஏன் ஆதரிக்குதுன்னா அவங்க தான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நன்கொடை கொடுக்கணும், ஒரே முறையாக முடிக்கலாம்னு நினைக்கிறான். அந்த ஒரே முறை நம்ம மொத்தமாக வாங்கிட்டு தேர்தலை கடத்தலாம் என்று பாஜக விரும்புகிறது. அதற்காக பந்தல் விரிக்கப்படுகிற ஒரு முறை தான் ஒரு நாடு ஒரு தேர்தல். உண்மையிலே இதில் என்ன பிரச்சனை, மாநிலங்கள்னு வர்றபோது மாநில பிரச்சனைகள் மையப்படுத்தி தேர்தல் நடத்தப்படணும். இப்போ உள்ளாட்சி இருக்கு, சிற்றூராட்சிகளுக்கு இருக்கு தேர்தல், நீங்க எல்லாத்தையும் ஒரே நாளில் நடத்திட முடியுமா? சேலஞ்ச் பண்றேன் நான். குரேஷியா தான் கேட்கிறாரு. குரேஷியா மட்டும் இல்லை, நான் கேட்குறேன் 40 லட்சம் இவிஎம் வேணும். ஒரு இவிஎம் உடைய இது 13 வருஷம் தான், அதுக்கு பிறகு அதை மாடிஃபை பண்ணும். அந்த செலவெல்லாம் எங்கே கொண்டு போய் யார் தள்ள கட்டுவீங்க? இதை விட 2 மடங்கு அதிக செலவாகும், அதான் உண்மை. இது 60,000னா அது 1,20,000 கோடி ரூபாய் செலவாகும். அப்ப அதை பாதுகாப்பதற்கான ஸ்டோரேஜஸ் அவர்களுக்கு இவ்வளவு ஆழமான நோக்கம் தான் என்ன? அதான் என்ன சொல்லுங்க. என்னன்னா நான் தான் சொல்றேன், இந்தியா ஒரு மார்க்கெட், உலகமயத்துல ஒற்றை நாடாக இருப்பது ஒரு மார்க்கெட். அப்படிதான் உலக பன்னாட்டு பெரு நிறுவனங்கள் பார்க்குது, கார்பரேட் எம்என்சி. அப்ப அந்த பன்னாட்டு கார்பரேட்டுகளுக்கு தகுந்த தேர்தலில் அவர்களுக்கான ஆள்களை வெற்றி பெற வேண்டும். அதற்கு எது எளிது, எதுக்கு விளம்பரம் அதிகம் செய்ய முடியும், புரியுதுங்களா? இப்போ இந்த நாட்டில் நீங்கள் எல்லாமே ஒன்று செய்கிறீங்க. ஒரு நாடு ஒரு தேர்தல் சொன்னீங்களோ இல்லையோ, ஒரு நாடு ஒரு தொழிலதிபரை கொண்டு வந்துட்டீங்க. ஒரு நாடு அதானி மட்டும்தான் தொழிலதிபர், அம்பானி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. அம்பானிலாம் அதுக்கு அடுத்து தான் நிற்கிறாரு, அதானி தான். அப்போ ஒரு நாடு ஒரு தொழிலதிபர், ஒரு நாடு ஒரு சயின்டிஸ்ட், ஒரு நாடு ஒரு வாத்தியார், ஒரு நாடு ஒரு கட்சி ஆட்சி, இதை நோக்கி தான் போகும். எனவே இந்தியாவுடைய பன்மைத்துவம் அடிபட்டு போகும். நான் உதாரணத்தை சொன்னால் வடகிழக்கு மாகாணங்கள் இருக்கு. அந்த வடகிழக்கு மாகாணங்களுடைய பிரச்சனை என்ன? இன்னைக்கும் நம்ம இந்திய சமூகத்தில் ஒரு சமத்துவமான சமூகம்னா பழங்குடி மக்கள் தான். பெண்ணுக்கு தான் உரிமை அதிகம், அங்கே ட்ரைபல் பெண்களுக்கு தான். இப்போ நீங்கள் அங்கே போய் அந்த ரீஜனல் பேலன்ஸ் எல்லாம் நீங்கள் உடைக்க நினைக்கிறப்ப என்ன ஆனிச்சு? ரெட்டை என்ஜின் ஆட்சி சொன்னீங்கல்ல, ரெட்டை என்ஜின் ஆட்சி கொடுத்தாங்க மணிப்பூர், காரி துப்புரானை மக்கள். என்ன நடக்குதுங்க? 2 என்ஜினும் பழுதுபட்டு போய்விட்டது, நிர்வாகம் நிலை குலைந்து போனது, ஸ்தம்பித்து போய் கிடக்கிறான். இவ்வளவு படுகொலைகள் தொடர்கிறது. திரு லெனின், இப்போ எதிர்கட்சிகள் வைக்கிற குறை என்னன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய எனவே எலெக்ஷன் மெத்தட் இல்லைங்க பிரச்சனை, எலக்டான ஆட்களுடைய செயல்பாடு என்ன என்பதுதான் மக்கள் பார்க்குறாங்க, புரியுதுங்களா? எனவே நான் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஏன் என்ன அவசியம்? அதற்கான காரணம் என்ன நான் கேட்குறேன். மத்திய அரசு வருது, இப்போ 240 தொகுதியில் வெற்றி பெற்று 2 கட்சியோடைய ஊன்றுகோலோட தான் மோடி ஆட்சியில் இருக்காரு. இந்த 2 ஊன்றுகோலில் ஒருத்தருக்கு உருவிட்டாங்கன்னு வச்சுங்க, ஆட்சி கவிழ்ந்துடும். அப்போ அடுத்த 3 வருஷம் நாட்டில் தேர்தலையே நடத்தாமல் இருப்பீங்களா? நீங்கள் காபந்து அரசாகவே நீடிக்க முடியுமா? அதில் அரசமைப்பு சட்டத்தில் இடம் சரி. மாநிலத்தை சுயாதீனமாக செய்யக்கூடிய அதே மாதிரி மாநிலங்கள் நாயுடு ஆதரவு கொடுக்கணும். யாரு நாயுடு மறுபடியும் ஆதரவு கொடுக்குறாரு, இதுக்கு நிதிஷ்குமார் ஆதரவு, அது அவங்களுக்கே உருவம். இப்படிலாம் ஆதரவு கொடுத்த அதிமுக கதை என்ன ஆனிச்சு? சின்ன நம்ம ஆனதா இல்லையா? எந்த அதிமுக அதுக்கு நின்று ஆதரவு தந்து சிஏஏவுக்கு ஆதரவாக இருந்ததோ, 3 வேளாண் திருத்த சட்டத்துக்கு ஆதரவு நின்றதோ, இன்னைக்கு வெளியில வந்து அவங்களோட இருந்ததுனால தான் நான் தோல்வி அடைந்தேன்னு சொன்னிச்சா இல்லையா? எல்லா காலத்திலும் தலையாட்டி வேலை செஞ்ச பிஜு ஜனதாதள் நிலைமை என்ன ஆனிச்சு? ஜெய் ஜெகநாத் கிழிச்சிட்டு போயிடுச்சுல எல்லாத்தையும். பட்நாயக்கு பிஜு பட்நாயக் தான், நவீன் பட்நாயக் எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் ஒன்று தானே. பிஜு ஜனதாதள் கட்சி அவருடைய மகன் கதை கூட்டாட்சி ஜெகன்மோகன். இங்கே தமிழர்கள் பேசுறாரு மோடி, அங்க போய் என்ன சொன்னாரு? தமிழர் வந்து ஜெகநாத் டெம்பிளுடைய சாவியை தூக்கி திருடிட்டு போயிட்டாரு, மேலூருக்கு போயிட்டாரு, மதுரை மேலூருக்கு போயிட்டுன்னு சொன்னார்ல. அதோட அப்ப உங்களுக்கு ஒரு நெரேட்டிவ் தேவை. இப்போ ஒண்ணுமே இல்லை. அதானி பிரச்சனை பெரிய அளவுக்கு மையமாகி உலக அளவுல வந்திருக்கு. அமெரிக்க கோர்ட்டு இந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் கைது வாரண்டை பிறப்பிக்கிறான். இந்தியாவில் கோர்ட்டுகள்லாம் என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. இது நீதியின்பால் இருக்குதான்னு எனக்கு புரியல. அதுல திமுக அதே பிரச்சனையை அவங்களை காப்பாற்றுவதற்கு
இன்றைக்கு அது மக்கள் மத்தியில் போகாமல் இருப்பதற்கு ஒவ்வொன்றா அஸ்திரத்தை எடுத்து வீசி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் தோல்வியடையும். ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு 2 அவையிலையும் 3/2 பங்கு பெரும்பான்மை வேண்டும். உங்கள்கிட்ட இல்லையே. 361 தேவை. 360. நீங்க 261 தானே, 293 வருதுன்னு எங்க போவீங்க? அப்போ நிச்சயம் தோல்வி பெறும். அப்ப என்ன, அது வரலையும் பேசணும். அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் இது. So the issue base has been, அதனால தான் நீங்க ஜேபிசிக்கு தள்ளி விடுறீங்க. டைவர்ட் பாலிடிக்ஸ். அதாவது பிரிட்டிஷ்காரன் டிவைட் அண்ட் ரூல் பண்ணாங்க. பிரித்தாளும் வெற்றி, சூழ்ச்சி. இவங்க டைவர்ஷன் அண்ட் ரூல். அதாவது உண்மை நிகழ்வுகளை மடைமாற்றம் செய்வது, திசை திருப்ப அப்படியே சொல்றீங்க, ஆட்சியை நீடிப்பது. அதாவது வெள்ளக்காரனுடைய அதே வேலையை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எனவேதான் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது இந்திய கூட்டாட்சி தன்மைக்கு எதிராக இருக்கிறது. அப்ப இது வெற்றி பெறாதுங்கிறீங்க? வெற்றி பெற முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு அது அவருடைய இன்கிரிடியன்ட்டை நீங்க பார்த்தாலும். அப்ப இப்பொழுது அனுப்பக்கூடிய இந்த வெற்றி தற்காலிக வெற்றியாக இதை பார்க்கிறீர்களா? என்ன வெற்றி? இப்பொழுது ஜேபிசிக்கு அனுப்பி இருக்கிறது, அதெல்லாம் தற்காலிக. ஆமா, மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்ததெல்லாம் நிச்சயம் அது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் ஆகாது. நிச்சயமா ஆகாது. என்ன விஷயம்னா, ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஒரே தேர்தல் வந்தாலும் நாடாளுமன்றத்துக்கு ஓட்டு போட்டு அதுக்கே தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போடுறோம் நீங்க நினைக்கி நப்பாசியில பண்றீங்க. கிடையாது, சாத்தியம் இல்லை. கடந்த காலத்துல எம்ஜிஆர் இருந்தபோது நாடாளுமன்றத்துக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களித்தார்கள். சட்டமன்றத்திற்கு எம்ஜிஆருக்கு தான், கலைஞர் எம்ஜிஆரை தான் தேர்ந்தெடுத்தார். 6 மாசத்துல நடந்துச்சு. 6 மாதம் 1980. ஆமா, ஒரே நேரத்தில் நடந்த பல மாநில உதாரணங்கள் ஒரே நேரத்தில் நடந்திருக்கு. சட்டமன்றத்துக்கு வேறும் நாடாளுமன்றத்துக்கு வேறு வாக்குமூலம். இப்ப டெல்லியில அப்படிதான் நடந்துருக்கு. ஆமா, டெல்லியே நீங்க 2019 அப்படிதான் நடந்துச்சு. எனவே இதெல்லாம் உங்களுக்கான ஒரு விஷயமா நீங்க எடுத்து பார்த்தாலே வரலாறு எதிராகத்தான் இருக்கிறது. நீங்க என்னென்ன முறைகளில் சூழ்ச்சி செய்யலாம், தேர்தல் சூழ்ச்சிகள் மூலம் வெற்றி பெறலாம் என்று நினைத்தீர்களோ அந்த சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டு மக்கள் முறியடிப்பதற்கான புதிய வழிகளையும் கண்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். சரி. ஆக எதிர்க்கட்சிகள் என்கிற முறையில் நாட்டில் மாற்ற வேண்டும் என்று விரும்பக்கூடிய அரசியல் அமைப்புகளை சார்ந்தவர்கள் என்கிற முறையில் நாங்களும் அதை பற்றி சிந்திப்போம். ஒன்று இன்றைக்கு கார்ப்பரேட் மயமான ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இருக்கிறது. அதை வீழ்த்துவதற்கு எல்லா விதமான முன்னெடுப்புகளையும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணி அந்த மகத்தான பணியில இன்னைக்கு பெரும் வெற்றி பெற்றுக்கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வர முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஆட்சியை கடந்த காலங்களில் செய்த அலங்கோலங்களைப் போல அள்ளி தெரிப்பதையெல்லாம் சட்டமாக்குவதைப் போல இப்போது நடத்த முடியாது என்பதை நிகழ்கால அரசியல் தன்மை விளக்கி இருக்கிறது. ரொம்ப நன்றி சார்.